சந்தாவுக்கு தன்னோட மாமா கூட நடக்க இருந்த அந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு வேற வழி தெரியாம பிரெக்னெண்டா இருக்கிறதா போய் சொல்லிட்டாங்க. ஆனா சந்தா பிரெக்னெண்டா இருக்கேன்னு சொன்னாங்க அப்படின்னு தெரியாம சேரனை கேட்டப்போ ஆமான்னு சொல்லுங்க அப்படின்னு தலையாட்டினாங்க. அந்த தலையசைவை மனசுல வச்சுக்கிட்டு நம்ம சேரனும் சந்தாவை நம்பி ஆமான்னு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அங்க பெரிய ஒரு பிரச்சனையே ஆரம்பிச்சு ஒரு வழியா அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க போயிட்டாங்க. ஆனா நம்ம சேரனுக்கு இப்ப வரைக்கும் விஷயம் தெரியாது. நிலா மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் விஷயத்த சொல்லிட்டாங்க. சேர அண்ணனால நம்ம சந்தா கர்ப்பமா இருக்காங்க, அதை சொல்லி தான் கல்யாணத்தை நிறுத்திருக்காங்க. அதுக்காக தான் இங்க இவ்வளோ போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஒரு வழியா கல்யாணம் நின்றுடுச்சு. ஆனா அண்ணன் ஏன் இதை பத்தி நம்ம யார்கிட்டையும் சொல்லலை அப்படிங்கிற மாதிரி இவங்க எல்லாரும் ரொம்ப குழப்பத்தில் இருந்தாங்க. நிலா சொன்னதுக்கு அப்புறம் தான் இவங்களுக்குமே விஷயம் தெரிஞ்சுது. பட் சேரனுக்கு விஷயம் தெரிஞ்சுதான் ஆமான்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு இவங்க எல்லாரும் நினச்சிக்கிறாங்க. அந்த வீட்டில் இருக்கிற எல்லாரும் சேரனையும் சந்தாவையும் ஒரு மாதிரி கேவலமாக பார்க்குறாங்க. லவ் பண்ணுறதை தான் அப்படி பார்க்குறாங்க போல இருக்கு அப்படின்னு நம்ம சேரன் நினச்சிக்கிறாரு. அவர் ரொம்ப ரொம்ப இன்னசென்ட். பாவம், அவருக்கு மொழி தெரியாத இடத்துல கூட்டிகிட்டு போய் நிறுத்தினதும் இல்லாமல் சந்தா இவ்வளோ பெரிய விஷயத்த சாதாரணமாக சொல்லி அந்த கல்யாணத்தை நிறுத்திட்டாங்க. ஆனால் சேரனை எவ்வளோ கேவலமாக நினைக்கிறாங்க அவங்க எல்லாம் அப்படிங்கிறது யாருக்குமே புரியல. ஆக்சுவலாக சந்தாவுக்கு புரியுது, இருந்தாலும் வேறு ஆப்ஷன் இல்லாமல் தான் அப்படி சொல்லிட்டாங்க. அனிஷுமே அது உண்மைன்னு நினச்சிட்டாரு. சந்தாவும் நம்ம சேரனும் ரொம்ப க்ளோஸாக பழகிட்டு இருந்தாங்க. ஒருவேளை இருக்கலாம், அவங்க பேசுகிறத பார்த்தா அப்படி தான் இருக்குது. இல்லைனா பையா இல்லைன்னு தானே சொல்லியிருப்பாரு, அவருக்கு கண்டிப்பாக ஹிந்தி புரியுதில்ல அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே யோசிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ ஏன் கூட பிறந்தவங்க நம்ம சோழன் பாண்டி நம்ம நிலா பல்லவன்ட்டு கூட இருக்கிறவங்கன்னு எல்லாருமே அவங்க சொன்னதை நம்பிட்டாங்க. சேரனுக்கு மட்டும்தான் இப்போ விஷயம் புரியலை, மற்ற எல்லாருக்கும் புரிஞ்சிருச்சு. நாளைக்கு வீட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அப்பா, அப்போ பேசிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி ஓகே அப்படின்னு. ஆனாலும் நம்ம சேரன் சொன்னது என்னன்னா, இப்போவே இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க, எதுக்கு வீடு வரைக்கும் வரணும், கண்டிப்பாக உங்களை யாரையும் என்னால் நம்ப முடியாது, சந்தாவை எங்கள் கூட அனுப்பி வச்சிடுங்க அப்படின்லாம் கேட்டாங்க. அப்படியெல்லாம் நீங்கள் நினச்ச மாதிரி உடனே பண்ணிட முடியாது அப்படின்னு சந்தாவோட அப்பா சொல்லிட்டாங்க. அவருக்கு ரொம்ப அவமானமாக ஆயிடுச்சு. இப்படி ஒரு விஷயத்தை எல்லார் முன்னாடியும் சந்தா சொல்லிட்டாங்க அப்படின்னு. தனியாக வாச்சு சொல்லியிருந்துருக்கலாம். கல்யாண ஏற்பாடுகளை ஆரம்பிக்கும் போதாவது வீட்டில் சொல்லியிருக்கலாம். எப்பெல்லாம் சொல்லாமல் கல்யாணத்தை நிறுத்தும் போது சொல்கிறாங்க அப்படின்னா இவங்களாவது கொஞ்சம் யோசிச்சிருந்துருக்கலாம். சந்தா பொய் சொல்கிறாங்களா உண்மையை சொல்கிறாங்களா அப்படின்னு. எல்லாத்த விட ஹைலைட்டான விஷயம் சேரனுக்கு இன்னும் விஷயம் தெரியல அப்படிங்கிறது தான். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயே ஏதோ கல்யாண செட்டப்பில் தான் இருக்குது மணமேடை. இங்கேயே இவங்க ரெண்டு பேரையும் உட்கார வச்சு கல்யாணத்தை முடிக்கிறத விட்டுட்டு எதுக்கு நாளைக்கு நாளன்னைக்குன்னு பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு இன்னைக்கு கல்யாணத்தை முடிச்சா அதுவும் நல்ல முகூர்த்த நேரம், இப்போ முடிச்சுட்டு நைட்டுக்கு இங்கே தங்கிட்டு நாளைக்கு காலையில் வேணா நாங்கள் கிளம்பிடுறோம், சந்தாவை கூப்பிட்டுட்டு வீட்டுக்கு, இனிமேல் நான் சந்தானை கூப்பிடக்கூடாது அண்ணின்னு சொல்லணும் அப்படின்லாம் சோழன் சொல்லிட்டு இருக்காரு. சோழன், நீங்கள் ஏன் தேவையில்லாமல் பேசுறீங்க, பெரியவங்க அவங்க முடிவு பண்ணுவாங்க அப்படின்னு. பெரியவங்க முடிவு பண்ணுறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு சந்தாவோட அப்பா கோவப்படுறாரு. இல்லை எதுவாக இருந்தாலும் நீங்கள் சொல்லணும்ல அப்படின்னு. நான் சொல்கிற இடத்துலையா இவங்க பண்ணி வச்சுருக்காங்க, இவங்க பண்ண காரியத்துக்கு நான் என்ன பேசுறது, தலை குனிஞ்சு நிற்கிறேன், வாயடிச்சு போய் நிற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக வருத்தப்படுறாரு. அவர் பேசுகிற வார்த்தைகள் எல்லாமே அவருக்கு எவ்வளோ வலிக்குதுங்கிறத நிலாவுக்கு புரிய வைக்குது. ஏதோ நடந்துருச்சு, அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்டில் இந்த மாதிரி நடந்திருப்பாங்க. நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க. எப்படி பார்த்தாலும் சந்தாவை அண்ணனுக்கு தானே கல்யாணம் பண்ணி கொடுக்குறதா நீங்கள் சொன்னீங்க. நீங்கள் வார்த்தை மாதிரி நடந்துக்கிட்டீங்களே தவிர எங்கள் சைடில் இருந்து எந்த மாற்றமும் இல்லை. நீங்கள் சொன்ன மாதிரி எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோடு நாங்கள் வந்து இந்த கல்யாணத்தை பண்ணியிருப்போம். ஆனால் நீங்கள் 3 மாதத்துக்குள்ளே இப்படி ஒரு வேலையை பார்க்குவீங்கன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு நிலா சொல்கிறாங்க. என்னம்மா விட்டா ரொம்ப ஓவராக பேசிட்டே போயிட்டுருக்க, அன்னைக்கு நான் பேசினேன் சொன்னேன் வாக்கு கொடுத்தேன்னு சொல்கிறீங்கல்ல, 3 மாதம் ஆயிடுச்சு, நான் சொன்னதில் பாதியாவது ரெடி பண்ணியிருக்கீங்களா, ஏதாவது அதுக்கான ஒரு தடையும் இருக்கா உங்ககிட்ட, அதுக்கான ஸ்டெப் ஏதாவது எடுத்திருக்கீங்களா, இல்லையே, நீங்கள் ஒன்றும் அதுக்கான முயற்சி எடுத்த மாதிரி எங்களுக்கு தெரியலையே அப்படின்னு கோவப்படுறாரு. அப்பா அதெல்லாம் எனக்கு எதுவும் வேண்டாம், எனக்கு சேரன் மட்டும்தான் வேணும், அவர் கூட என்னை அனுப்பி வச்சுடுங்க, அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன், மற்றபடி வேறு எதுவுமே வேண்டாம், இப்போதைக்கு வேறு எதையும் நான் யோசிக்கிற மனநிலைமையில இல்லை அப்படின்னு. ஆமாம், நீ யோசிக்கிற மனநிலைமையில இல்லை தான் தெரியுது, ஆனால் இவ்வளோ கேவலமாக என் பிள்ளையா இருந்துக்கிட்டு இப்படி பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ட்டு இருக்காரு. அப்படி என்ன பண்ணிட்டாங்க, லவ் பண்ணுறது ரொம்ப சாதாரண விஷயம், அதுக்கே நீங்கள் இவ்வளோ ரியாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சேரன் கேட்குறாங்க. ஒன்றுமே தெரியாத மாதிரி பேசுகிறத பார்த்தியா அப்படின்னு இவங்கெல்லாம் கடுப்பாயிட்டு இருக்காங்க. அண்ணன் கொஞ்சம் சும்மா இருங்கண்ணே அப்படின்றாங்க நிலா. அதாவது சேரனுக்கு விஷயம் தெரியலங்கிறது யாருக்கும் புரியல. இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணிட்டு அதுவும் சந்தா கர்ப்பமாக இருக்குங்கிறத எல்லாரும் முன்னாடியும் சொல்லி அவங்களுக்கு அவமானமாக இருக்கும். அது புரிஞ்சுக்காம அண்ணன் சாதாரணமாக காதல்னு சொல்லிட்டு இருக்காரு அப்படின்னு நிலாவுக்கே கொஞ்சம் கடுப்பாயிருச்சு. அதனால தான் சும்மா இருங்கண்ணே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் சேரனுக்கு நிஜமாவே விஷயம் புரியல. அனிஷ் இருந்துட்டு பையா என் கூட வாங்க அப்படின்னு தனியாக கூப்பிட்டு போகிறாங்க.
நான் சொல்கிறத கேளுங்க. எங்கள் அப்பா இப்போ ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஷனில் இருக்காரு. அவரால் இந்த அதிர்ச்சியிலேருந்து வெளியே வர முடியல அப்படின்றாங்க. எந்த அதிர்ச்சி அப்படின்னு கேட்குறாங்க சேரன். இதெல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, நான் இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கக்கூடாதுன்னு தான் நினச்சேன் அப்படின்னு. தெரியாத விஷயங்களும் தெரிய வந்திருக்குல்ல, அதை பற்றி தான் நான் சொல்கிறேன். தயவு செஞ்சு பேச்சு வளர்க்க வேண்டாம். நாளைக்கு வர சொல்லியிருக்காரு. நாளைக்கு வாங்க, எப்படியாவது கன்வின்ஸ் பண்ணி சந்தாவை உங்கள் கூட நான் அனுப்பி வச்சிடுறேன். அப்படியும் இல்லைனா என்ன பண்ண முடியும்னு பார்க்குறேன். அப்பா கிட்ட இப்போவே நான் பேசி ஓரளவுக்கு கன்வின்ஸ் ஆயிருக்காரு. நீங்கள் வீட்டுக்கு வரதுக்கு ஒத்துக்கிட்டாருல்ல, கண்டிப்பாக பேசலாம். இப்போதைக்கு நீங்கள் இங்கே இருக்க வேண்டாம். தேவையில்லாமல் அவரோட கோவம் அதிகமாகுது. தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்புங்க பையா நீங்கள் எல்லாரும் அப்படின்றாங்க. நீங்கள் ஏற்கனவே ஒரு ரூம் எடுத்து தங்கியிருந்தீங்கல்ல, அங்கேயே ஸ்டே பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நான் காலையில் வந்து உங்களை கூப்பிட்டுட்டு வரேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு. எங்களை அனுப்பிட்டு அப்புறம் மாப்பிள்ளையை கூப்பிட்டு கல்யாணம் பண்ணிட மாட்டீங்களே அப்படின்னு கேட்குறாங்க. என்ன பையா விளையாடுறீங்களா? இந்த நிலைமையில யாராவது அவளை கல்யாணம் பண்ணிக்குவாங்களா? அத்தனை பேர் முன்னாடி அவள் பாட்டுக்கு எந்திரிச்சு உண்மையை சொல்லிட்டா அப்படின்றாங்க. சொல்லிதானே ஆகணும் அப்படின்றாரு சேரன். இதெல்லாம் வெளியே சொல்லக்கூடிய விஷயமா அப்படின்றாங்க. என்ன அனிஷ் நீயும் இப்படி பேசுற? ஏற்கனவே அவங்களுக்கெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தானே. ஆனால் எல்லாரும் முன்னாடியும் சொன்னதுனால தான் இப்போ இந்த கல்யாணம் நின்று இருக்கு. அப்படி இல்லாட்டினா கல்யாணம் நடந்திருக்கும். இந்நேரம் சந்தா வேற ஒருத்தரோட வைஃப் ஆயிருப்பா. நல்லா யோசிச்சு பாரு. நீ ஒண்ணுமே புரியாத மாதிரி பேசாதானே. சரி பையா சரி, இப்போதைக்கு நான் அதை பத்தி பேச விரும்பல. எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. தயவு செஞ்சு இப்போ இங்க கிளம்புங்க அப்படின்றாங்க. அதனால சேரன் அவங்க எல்லாரையும் கூப்பிட்டுட்டு அவங்க ஏற்கனவே இதுக்கு முன்னாடி வந்தப்போ தங்கியிருந்த அதே ஹோட்டலுக்கு ரூம் எடுத்து தங்கிடுறாங்க. இவங்க எல்லாரும் வீட்டுக்கு போகிறாங்க. சந்தாவை மூலையில் உட்கார வச்சுட்டு பயங்கரமாக கொஸ்டின் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன இப்படி ஒரு காரியத்தை உன்னால் எப்படி பண்ண முடிஞ்சது? கொஞ்சமாவது பெற்றவங்களை யோசிச்சியா? அத்தனை பேர் முன்னாடி எங்களை அவமானப்படுத்தணுங்கிறதுக்காகவே அங்கே உண்மையாக சொன்னியா? ஏன் இந்த கல்யாணத்தை ஏற்பாடு பண்ணும்போதே நீ வீட்லேயே உண்மையை சொல்லியிருந்தா நாங்கள் ஏற்பாடு பண்ணாமையாவது இருந்திருப்போம்ல அப்படின்லாம் ஏதோ சொல்கிறாங்க. அதை சொல்ல முடியாமல் தான் கல்யாணம் வேண்டாம் வேண்டான்னு சொன்னது. ஆனால் நீங்கள் கேட்டிங்களா? உங்கள் இஷ்டமாக நீங்கள் அரேஞ்ச் பண்ணிட்டீங்கல்ல. இப்போ உங்களுக்கும் அவமானம், எனக்கும் அசிங்கமாக இருக்குது. நான் எப்படி இந்த ஊரில் தலை காட்டுவேன்? என்னால் இதை சொல்லாமையும் இருக்க முடியல. சொன்னதுனால எனக்கு அசிங்கமாகவும் இருக்குது. அதனால் தயவு செஞ்சு நாளைக்கு காலையில் அவங்க வரும்போது அவங்க கூட என்னை அனுப்பி வச்சுடுங்க அப்படின்றாங்க. நீ காதலிச்ச ஒரு பையன் கூட சேரணுங்கிறதுக்காக எல்லாரையும் அசிங்கப்படுத்தியிருக்கேங்கிறது உனக்கு தெரியலை. ஆனால் இப்போ வரைக்கும் நீ அவன் கூட போயிடுறதுல மட்டும்தான் குறியாக இருக்கல்ல. உனக்கு இருக்குடி அப்படின்னு சொல்லி கோச்சிட்டு அப்பாவும் அம்மாவும் வெளியே போயிடுறாங்க. அதாவது அந்த ரூம்லேருந்து வெளியே போயிடுறாங்க. அனீஷ் வந்து சந்தா கிட்ட பேசுகிறாங்க. சந்தா என்ன இருந்தாலும் நீ என்கிட்ட கூட இந்த விஷயத்த மறைச்சிட்டல, உண்மையிலேயே நீ ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட அப்படின்றாங்க. இல்லை பையா அது வந்து அப்படின்னு சொல்ல வராங்க. பேசாத சந்தா, தயவு செஞ்சு பேசாத. உன்னை பார்க்கவே எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. எதுவுமே தெரியாத புள்ள பூச்சி மாதிரி இருந்துக்கிட்டு இப்படி ஒரு காரியத்தை பண்ணி வச்சிருக்க அப்படின்னு அவர் பாட்டுக்கு திட்டிட்டு, காலையில் அவங்க வரட்டும், அவங்க கூட கன்வின்ஸ் பண்ணி உன்னை அனுப்பி வைக்க முடியுமான்னு பார்க்குறேன். இல்லாட்டினா என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. அப்பா அம்மா பயங்கர கோவமாக இருக்காங்க உன் மேலே. தயவு செஞ்சு அவங்க கிட்ட எதுவுமே பேசாத, நீ அமைதியாக ரூம்குள்ளேயே இரு அப்படின்னு சொல்லிட்டு அனீஷ் வெளியே வந்துடுறாரு. அதுக்கப்புறம் சந்தாவுக்கு குழப்பமா இருக்கு. பையா கிட்ட சொல்லலாமா வேணாவா அப்படின்னு. ஒருவேளை நம்ம அவர் கிட்ட போய் உண்மையை சொல்றதுனால அவர் அப்பாவும் அம்மாவும் ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்கன்னு சொல்லி தங்கச்சி எந்த தப்பும் பண்ணல, நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டு வருத்தப்படாதீங்கன்னு அவங்கள சமாதானப்படுத்துறதா நினைச்சு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்க மறுபடியும் மாமா கூட தான் கல்யாணம் பண்ணி வைக்க பார்ப்பாங்க. ஸோ இங்கேருந்து போற வரைக்கும் இதை பத்தி சொல்லக்கூடாது. சேரன் கூட கல்யாணம் நடக்கிற வரைக்கும் இதை பத்தி பேசவே கூடாது. அவங்க அதையே உண்மைன்னு நம்பிக்கிட்டு இருக்கட்டும். முதல்ல சேரனுக்கு கால் பண்ணி இந்த விஷயத்தை பத்தி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஃபோன் எங்க அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஆனால் இவங்க கையில் ஃபோன் இல்லை. வெளியே வந்து பார்த்தா அனிஷோட அப்பா அம்மாலாம் பேசிட்டு இருக்கும்போது பையா பையான்னு கூப்பிடுறாங்க. சந்தா என்ன அப்படின்னு கோவமாக கேட்குறாங்க சந்தாவோட அப்பா. என்னோட ஃபோன் அப்படின்னு கேட்குறாங்க. ஃபோன் எதுக்கு அப்படின்னு. நான் சேரனுக்கு கால் பண்ணணும் அப்படின்றாங்க. எவ்வளோ தைரியம் பார்த்தியாடா அவளுக்கு அப்படின்னு திட்டுறாங்க. அப்போ அனிஷ் இருந்துட்டு சந்தா உள்ளே போறியா அப்படின்னு. ஃபோன் கொடுமையா அப்படின்றாங்க. இல்லை இப்போதைக்கு ஃபோன் எல்லாம் ஒன்றும் வேண்டாம், அதான் காலையில் வருவாங்கல்ல, போ அமைதியாக உட்காரு, நீ காலையிலேருந்து எதுவும் சாப்பிட ஏதாவது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு இவங்க உள்ளே போயிட்டு ஏதோ சமைச்சிருக்கிறத எடுத்துகிட்டு வராங்க. அதை பிடிச்சி தட்டி விட்டுடுறாங்க. சாப்பாடு மட்டும்தான் அவளுக்கு குறையா, அதான் வயிற்றை ஏற்கனவே நிரப்பி வச்சிருக்காளே அப்படின்னு ஏதோ ஒரு மாதிரி அசிங்கமாக திட்டிடுறாங்க. அதை கேட்டு அனிஷ்கே ஒரு மாதிரி உடம்பு கூசுது. காதை பொத்திக்கிறாரு. அப்போது நம்ம சந்தா உள்ளே போய் கதவை சாத்திக்கிறாங்க. நம்ம கல்யாணத்தை நிறுத்துறதா நினச்சி எவ்வளோ அசிங்கமான விஷயத்த சொல்லிட்டோம், அவங்களால இதெல்லாம் தாங்க முடியாதே அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. நிஜமா அந்த மாதிரி ஏதாவது தப்பு பண்ணி அதனால அவங்க வெளியே சொல்லியிருந்தா பரவாயில்ல. வானதி அப்படி தான் பாண்டியை கல்யாணம் பண்ணிக்கணுங்கிறதுக்காக வேற யாரையும் கல்யாணம் பண்ணிடக்கூடாது அப்படின்னும் நடக்க இருக்கிற கல்யாணத்தை நிறுத்துறதுக்காகவும் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் 3 months அப்படின்னு பொய் சொன்னாங்க. அதே போல தான் இப்போ சந்தாவும் அப்படி சொல்லியிருக்காங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் இந்த கல்யாணத்திலேருந்து எஸ்கேப் ஆகணும். இப்போ மட்டும் நம்ம பொய் சொல்லியோ இல்லை ஏதோ ஒன்று பண்ணி கல்யாணத்தை நிறுத்தலைன்னா அதுக்கப்புறம் வேற ஒருத்தரோட வைஃப் ஆகிடுவோம். சேரன் கூட சேரவே முடியாது அப்படிங்கிறது தான் அவங்களோட கான்செப்ட். அதுக்காக தான் இப்படி பண்ணிட்டாங்க. என்ன இருந்தாலும் சேரன் கிட்ட இதுக்கு முன்னாடியே டிஸ்கஸ் பண்ணியிருந்திருக்கலாம். அதை சொன்னால் சேரன் ஒத்துக்க மாட்டாருன்னு கூட சந்தா நினச்சிருக்கலாம். இல்லை அந்த
பாயிண்ட்ல தான் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு விஷயம் தோணியிருக்கலாம். பட் இப்போ எல்லாரையும் அசிங்கப்படுத்திட்டோங்கிறது மட்டும் அவங்களுக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு. சரி ஓகே, நாளைக்கு வரைக்கும் பார்க்கலாம் அப்படின்னு ரூம்லேயே அடைஞ்சு கிடக்குறாங்க. இங்கே நம்ம சேரன் ரூமுக்கு வந்ததுக்கு அப்புறமும் கூட யாருமே இதை பற்றி எதுவும் அவர்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்னு நிலா சொல்லிட்டதுனால எதுவுமே பேச மாட்டாங்க. அவராக எதுவும் பேச வந்தால் கூட சந்தா ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிற விஷயத்தை பற்றி மட்டும் அவர் எதுவுமே பேசாத மாதிரியும், அவங்களுக்குள்ளே நடந்த அந்த விஷயத்தை பற்றி இப்போ வரைக்கும் வாயை திறக்கிறாரா பாரு கல்லூலி மங்கா அப்படி இப்படின்னு இவங்கெல்லாம் மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காங்களே தவிர அவருக்கு இந்த விஷயம் தெரியலங்கிறத இவங்களால கண்டுபிடிக்கவே முடியல. நிலாவுமே அப்படி தான் நினைக்கிறாங்க. அண்ணன் எவ்வளோ ரொம்ப ஸ்மூத்தாக நம்மளை எல்லாரையும் சமாளிக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி தான் யோசிக்கிறாங்க. இந்த பொண்ணையும் பால் குடிக்குமா அப்படின்னு பார்த்தா இது என்னடானா இவ்வளோ பெரிய வேலையை பார்த்து வச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி. இப்போது நம்ம சேரன் இருந்துட்டு சந்தா மட்டும் சரியான நேரத்தில் எந்திரிச்சு விஷயத்த சொல்லலைன்னா யாருமே இந்த கல்யாணத்தை நிறுத்திருக்க மாட்டாங்க, நம்ம எல்லாரையும் வெளியே துரத்திட்டு கல்யாணத்தை நடத்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம சேரன் சொல்கிறாரு. அண்ணே அமைதியாக இருந்துரு அப்படின்றாரு சோழன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா வேற ஸ்டாப் பண்ணுறாங்க. இவ வேற எப்போ பார்த்தாலும் சோழன் பின்னாடியே சுற்றிக்கிட்டு இருக்கா, எப்படியும் நம்மளை எதுவுமே பேச விட மாட்டா போல இருக்கு, ஊருக்கு போனதுக்கப்புறம் இருக்கு உனக்கு அப்படிங்கிற மாதிரி நம்ம சோழன் வந்து மனசுக்குள்ளே திட்டிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் காலையில் ரொம்ப சீக்கிரமாக எந்திரிச்சு நம்ம சேரன் ரெடியாகி உட்காந்துட்டு இருக்காரு. மற்றவங்க எல்லாரையும் எழுப்புறாங்க. நிலாவும் குளிச்சு முடிச்சுட்டு வந்துட்டாங்க. மற்ற 3 பேரும் ரொம்ப ரிலாக்ஸ்டாக எந்திரிச்சு உட்காடுறாங்க. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, சீக்கிரம் போகணும்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு நிலா திட்டுறாங்க. அண்ணன் திட்டினா பரவாயில்ல, நீ எதுக்கு எல்லாருக்கிட்டையும் கோச்சிக்கிற அப்படின்னு சோழன் கேட்குறாரு. ஏன் அண்ணன் லைஃப் மேலே எனக்கு அக்கறை இல்லையா அப்படின்னு. அவர் லைஃப் எல்லாம் அவர் ரொம்ப சேஃபாக தான் கொண்டு போயிருக்காரு. அவருக்கு இப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சிருக்கோ என்னமோ தெரியல, அதனால தான் ரொம்ப கூலாக இருந்தார் இத்தனை நாள் அப்படின்னும். கல்யாணம் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க அப்படின்னும் பதறி அடிச்சுக்கிட்டு கிளம்பி வந்தார். நியாயம் தர்மம்னு பேசுகிற அண்ணன் இந்த விஷயத்துக்கு எப்படி ஒத்துக்குச்சுன்னு யோசிச்சேன். இப்போ தானே தெரியுது அதுக்கான காரணம் என்னன்னு அப்படின்றாரு சோழன். என்னடா சொல்கிற நீ அப்படின்னு கேட்குறாங்க. ஒன்றும் இல்லைண்ணே, ஒன்றும் இல்லை, அதை பற்றி நான் பேசினா இவன் என்கிட்ட கோச்சுப்பா, சண்டை போடுவா, யாரும் எதை பற்றியும் பேச வேண்டாம், வாங்க முதல்ல சந்தா வீட்டுக்கு போவோம் அப்படின்ட்டு கிளம்பி அங்கே போகிறாங்க. அங்கே போனால் அவங்க ஆல்ரெடி உட்காந்துட்டு இருக்காங்க, எல்லாருமே ரெடியாக இவங்க வருவாங்க அப்படின்னு சொல்லி அனிஷ் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சேரனை இவங்க எல்லாரையும் கூட்டிட்டு கிளம்புறாரு. அங்கே போனதுக்கப்புறம் இவங்களுக்கு ஒரு தண்ணி கொடுக்குறதோ ஒரு மரியாதை கொடுக்குறது எதுவுமே இல்லை. அப்போது சந்தாவோட அப்பா இருந்துட்டு சேரன் கிட்ட தனியாக பேசணும்னு கூப்பிடுறாங்க. இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம ஒன்றாவே இங்கேயே பேசலாம், ஏன்னா என் தம்பிங்களுக்கோ இல்லை நிலாவுக்கோ தெரியாமல் எதுவும் நடக்க தேவையில்லை, அவங்களும் இதில் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அந்தளவுக்கு ஒற்றுமையாக இருக்கீங்களா நீங்கள் அப்படின்னு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்ட்டு. ஆனால் கொஞ்சம் கூட யோசிக்க மாட்டிங்களா, அந்த பொண்ணு என்னதான் உங்கள் தம்பி பொண்டாட்டியாக இருந்தாலும் அண்ணன்னு கூப்பிடுது, அந்த பொண்ணோட வலியையும் வேதனையையும் உங்களால் புரிஞ்சுக்க முடியுமா? உங்கள் கூடவே ஒரு பொண்ணு பிறந்து வளர்ந்துருந்தா மட்டும்தான், அதாவது அக்காவோ தங்கச்சியோ உங்களுக்கெல்லாம் இருந்திருந்தா நீங்கள் ஒரு பொண்ணை இந்த மாதிரி நடத்திருக்க மாட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. எங்கள் அண்ணன் அப்படி என்ன பண்ணிருச்சு அப்படின்னு சோழன் கேட்குறாரு. டே இருடா நான் பேசிக்கிறேன் அப்படின்னு. இங்கே பாருங்கள், நாங்கள் 2 பேரும் மனசார காதலிச்சோம், உங்கள் பர்மிஷனை கல்யாணம் நடக்கணும்னு தான் நாங்கள் ஆசைப்பட்டோம், ஆனால் அதுக்கு ஏதாவது வாய்ப்பு இருந்துச்சா அப்படி இப்படின்னு சேரன் பேசுகிறாரு. நீ இவ்வளோ யோக்கிய மாதிரி பேசுகிறல்ல, அப்புறம் எதுக்குடா கல்யாணத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பழகுனீங்க அப்படின்னு கேட்குறாரு அவர். என்ன சொல்றீங்க நீங்க, நாங்க பழகினது தான் எல்லாருக்குமே தெரியுமே அப்படின்னு. ஆனா ஒரு நாள் கூட சந்தா இதை பத்தி சொல்லல. கல்யாணம் ஏற்பாடு பண்ணும்போதே நான் கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லியிருந்தா நான் ஏன் கல்யாணம் ஏற்பாடு பண்ணி மண்டபம் வரைக்கும் கொண்டு போறேன், எல்லாரும் முன்னாடி நான் அசிங்கப்பட்டு நிக்க போறேன், எங்கேயோ போ கழுதன்னு தலையை முழுகி விட்டுருப்பல்ல அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. என்னது சந்தா பிரெக்னெண்டா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் உனக்கு தெரியாதா, என்ன தெரியாத மாதிரி நடிக்கிற, அதான் நேற்று எல்லாரும் முன்னாடியே மானத்தை வாங்கிட்டியே, சும்மா புதுசா நடிக்காதடா அப்படின்னு சொல்லி பயங்கரமா கோவப்படுறாங்க சந்தாவோட அப்பா. இப்போ சந்தா வெளியே வராங்க. என்ன நடக்குதுங்க, இவங்க எப்போ வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி. ஏய் உள்ளே போ அப்படின்றாங்க அவங்க அம்மா. நான் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நேற்றுலேருந்து அதே ட்ரெஸ்ஸில் இருக்கீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. அது ரொம்ப முக்கியமா அப்படின்றாங்க சந்தாவோட அம்மா. இப்போது நம்ம சேரனுக்கு ஒன்றுமே புரியல. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் ஏதோ சொன்னீங்க, நான் சந்தா கர்ப்பமாக இருக்கேன்னு சொன்னாலா, யார் சொன்னது உங்களுக்கு, அப்படியெல்லாம் எதுவும் இல்லை, நீங்கள் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றாங்க. போச்சு அப்படின்னு சந்தா பயந்துட்டு இருக்காங்க. நீங்கள் ஒரு நிமிஷம் இருங்க, வாங்க உங்ககிட்ட தனியாக பேசணும் அப்படின்னு சந்தா கூப்பிடுறாங்க. இரு சந்தா, பாரு இவர் ஏதோ தப்பாக புரிஞ்சிட்டு இருக்காரு, நம்ம ஏதோ சும்மா லவ் பண்ணிட்டு இருந்தோம், 4 இடம் போனோம் வந்தோம், ஆனால் நம்ம லிமிட் தெரிஞ்சுதானே நம்ம இவ்வளோ நாளும் பழகிட்டு இருக்கிறோம், இவர் என்னமோ நீ கர்ப்பமாக இருக்கே அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு, ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்காரு, சொல்லு சந்தா அப்படின்றாங்க. என்னது தப்பா புரிஞ்சுக்கிட்டாரா அப்படின்னு நிலா இவங்க எல்லாரும் ஷாக் ஆகிட்டு இருக்காங்க. சந்தாவுக்கு பயம் வந்துடுச்சு. எங்கே வந்து இவங்க நம்மளை எல்லாரும் முன்னாடியும் மறுபடியும் அசிங்கப்படுத்திடுவாரோ சேரன் அப்படிங்கிற மாதிரி. அப்போது மறுபடியும் சேரனை வந்து சந்தாவோட அப்பா கேட்குறாரு. தம்பி இப்போ உண்மையை சொல்லுங்கள், சந்தா கர்ப்பமாக இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியாதா, அப்புறம் எதுக்கு நேற்று எல்லாரும் முன்னாடி ஆமான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்குறாங்க. சந்தா ஏதோ சொல்லுச்சு, அவள் சொல்கிறது உண்மையானு என்கிட்ட வந்து கேட்டீங்க, அவள் ஹிந்தியில் சொன்னதுனால எனக்கு புரியலை, ஆமான்னு சொல்லுங்கன்னு சொல்லிச்சு, அதனால ஆமான்னு சொல்லிட்டேன் அப்படின்றாங்க. நம்ம தான் அண்ணனை தப்பாக நினச்சிட்டோமோ அப்படிங்கிற இவங்கெல்லாம் யோசிக்கிறாங்க. அப்போ சந்தா
ப்ரெக்னென்ட் இல்லையா அப்படின்னு சோழனும் கேட்குறாரு. அதை இவங்க 2 பேர் தான் சொல்லணும் அப்படின்றாருங்க சந்தாவோட அப்பா. இப்போ சந்தா தலை குனிஞ்சு நிற்கிறாங்க. சந்தா, என்ன சந்தா இது? நம்மளை பற்றி பார்த்தியா எவ்வளோ கேவலமாக நினச்சிட்டு இருக்காங்க? அப்போது நேற்று நீ அப்படி சொன்னேன்னு தான் நினச்சிக்கிட்டு இவங்க எல்லாருமே இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தாங்களா? உன்னை அடித்தாங்களா அப்படின்னு? நான் அப்படி தான் சொன்னேன் அப்படின்றாங்க சந்தா. என்னது அப்படி தான் சொன்னியா? ஏன் சந்தா அப்படி சொன்ன அப்படின்னு கேட்குறாங்க. உனக்கே தெரியும்ல நம்ம எந்த லிமிட்டோட பழகிட்டு இருக்கோம் அப்படின்னு, நீ ஏன் அப்படி சொல்லணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்படி சொன்னதுனால தான் கல்யாணம் நின்றுச்சு அப்படின்னு. அப்போது என் பொண்ணு கர்ப்பமா இல்லையா அப்படின்னு சந்தோஷமாக கேட்குறாங்க சந்தாவோட அப்பாவும் அம்மாவும். உடனே நம்ம சந்தாவுக்கு பயம் வந்துடுச்சு. கண்டிப்பாக மாமாவுக்கு விஷயத்த சொல்லி நம்மளை அவர் கூட கல்யாணம் பண்ணி வச்சுடுவாங்க அப்படின்னு யோசிச்சுட்டு, என்ன இப்படி பண்ணிட்டீங்க? நான் இந்த விஷயத்த சொன்னது காரணமே இந்த கல்யாணத்தை நிறுத்துறதுக்காக தான் கூட உங்களுக்கு புரியாதா? அந்த அர்த்தம் புரியலனா கூட நான் இதை பற்றி உங்ககிட்ட சொல்லணும் பேசணும்னு இருந்தேன். ஒரு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, நீங்கள் அனிஷ் கிட்ட பேசியிருக்கலாம்ல அப்படிங்கிற மாதிரி ஏதேதோ சொல்லிட்டு இருக்காங்க. என்ன நீ சொல்கிற? என்ன இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப தப்பு தெரியுமா? நம்ம எந்த லிமிட்டோட பழகிட்டு இருக்கோன்னு உனக்கும் தெரியும் எனக்கும் தெரியும். ஏன் என் தம்பிங்களுக்கெல்லாம் கூட தெரியும். அதே எப்படி நீ இவ்வளோ பெரிய வார்த்தையை அத்தனை பேர் முன்னாடி சொன்ன? அந்த வார்த்தையை உனக்கு சொல்கிறதுக்கு ஒரு மாதிரியா இல்லை? என்னை பற்றி எல்லாரும் என்ன நினச்சிருப்பாங்க அப்படின்லாம் கேட்குறாங்க. சட்டையை பிடிச்சிடுறாங்க நம்ம சந்தா கோவத்தில். என்ன நினச்சிட்டு இருக்கீங்க நீங்கள்? என்னை உங்கள் கூட கூட்டிகிட்டு போயிடுங்க அப்படின்னு சொன்னேன். ஆனால் அங்கே எதுவுமே நீங்கள் சரியாக பேசலை. அதனால தான் நான் அப்படி சொல்லி இந்த கல்யாணத்தை நிறுத்தினேன். இல்லாட்டினா நான் வேற ஒருத்தனோட பொண்டாட்டி ஆயிருப்பேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. சந்தாவோட அப்பாவும் அம்மாவும் தான் என்ன முடிவெடுக்க போகிறாங்கன்னு தெரியல. கண்டிப்பாக அவங்க சேரன் கிட்ட கோவப்படுவாங்க. சந்தாவை சேரன் கூட சேர்த்து வைக்க மாட்டாங்கன்னு தான் எனக்கு தோணுது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.